ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல் தான். இப்போ நம்ம மாமனார் எனக்கு ஏன் புருஷன் உனக்கு சீசன் நம்பர் 1 அண்ட் எபிசோட் நம்பர் 4 தான் போகிறோம். போன எபிசோடில் இவன் வேலைக்காரி வச்சு செய்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இந்த எபிசோடு ஓப்பன் பண்ண உடனே இந்த பையன்கிட்ட என்னடா தம்பி லேட்டு அப்படின்னு கேட்டுட்டு, இவன் பொண்டாட்டி நீ ஒழுங்காவே பார்த்துக்க மாட்டேங்கிறியாமே, அவளை திருப்திப்படுத்துறா, அவ கூட பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பங்காரன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க, நம்ம பையனும் இது எதுவுமே காதலை வாங்காம, நான் இந்த மாதிரி பேசாம போனதுக்கு காரணமே நீங்க தான், நீங்க மட்டும் என் மேல ஆசையா பாசத்தை காட்டியிருந்தீங்கன்னா நான் எல்லார் மாதிரி இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கதையை ஃபீல் பண்ணி சொல்கிறான். இந்த சீனை இங்கே இப்படியே கட் பண்ணால் மாமனார்காரன் வேலைக்காரியை வச்சு செய்கிறத பார்த்த நம்மளோட புது பொண்டாட்டி உள்ளே போய் தான் புருஷன் வந்துட மாட்டானா, இன்னைக்காச்சும் தன்னை திருப்திப்படுத்திட மாட்டானா, நம்ம சொல்கிறத செய்யாமல் அவன் நம்மளை செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட காத்திருக்கா. இப்படி ஏக்கத்தோட காத்திருக்க விட்ட அப்பங்காரங்கிட்ட பூஜை வாங்கின நம்ம சின்ன பையன் உள்ள போய் நுழைய அன்னைக்கு ராத்திரி அவன் ஸ்டார்ட் பண்றான். இருந்தாலும் இவ சொல்ல தான் அவன் செய்யறான் தவிர அவனால புதுசா எதையும் செய்ய முடியல. இவளுக்கோ செம வெக்ஸு. நம்ம இளமை இதே மாதிரி போயிடுமா, நம்ம என்ன அவ்வளோ சுமாராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளே திட்டிக்கிட்டு அன்னைக்கு நைட்டை அதோட முடிச்சிட்றாப்பா. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே பொண்டாட்டிக்கு டீ எடுத்து வந்து கொடுத்துட்டு நான் என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்லாமல் சொல்கிறான் நம்ம சின்ன பையன். பதிலுக்கு அவளோ, நான் இந்த டீ எல்லாம் கேட்கல, ஓன் தண்ணியை தான் கேட்டேன், என்ன நீ திருப்திப்படுத்து, என்ன நீ அடக்கு, அதை தானே கேட்குறேன், அதை செய்ய முடியல, உன்னை எவன்டா டீ எல்லாம் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாகவே சொல்லிடுறா. இவனும் நான் என்னை மாற்றிக்க முயற்சி தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, முயற்சி பண்ணாத மாற்றிக்கோ அப்படின்னு அவனை துரத்தி விட்டுட்டு இவ அவசரமாக ஊருக்கு போகிறதுக்காக இவ பையை பேக் பண்ணுறா. இனிமே இவன் வீட்டில் வாழ முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டாலோ என்னமோ. இவ பையை பேக் பண்ணுறதை பார்த்து நம்ம வேலைக்காரி குட்டி, என்னம்மா இப்படி கிளம்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதறிப்பு கேட்க, அவளோ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றா. அவளுக்கு என்ன காண்டு, இவ 2 பேர் கூட போட்டாங்கிற காண்டு தான். சரின்னு சொல்லிட்டு இவ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சின்னம்மாட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு சின்னம்மா தேடி வர சித்திக்காரியோ நகையெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து உள்ள போன வேலைக்காரி குட்டிய சித்தி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறா. கதவை தட்டிட்டு உள்ள வரக்கூடாதா அப்படின்னு கேட்க, இவ என்னை அப்புறமே திட்டிக்கோங்க, இப்போ உங்க மருமக ஊருக்கு கிளம்புறா, ஓடி வந்து அவளை பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ அறக்க பறக்க ஓடி வந்து பார்க்குறா. பார்த்தா இவ ஊருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கவள்கிட்ட ஏமா கிளம்புற அப்படின்னு கேட்க, ஏன் என்ன செய்யறது, உங்கள் பையன் என்னை திருப்திப்படுத்த மாட்டேங்கிறான், என் இளமை இதே மாதிரி போயிடும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்படிலாம் கிளம்பிடாதம்மா, என் பையனோட மானமே போயிடும், தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்கிறா. இவ கேட்க மாட்டேன் அடம் பிடிக்க, கேளுமான்னு சொல்லிட்டு அவள் காலே விழுந்துடுறா. சரின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிறா. இந்த சீன் இப்படியே கட் பண்ணால் நம்ம சின்ன பையன் வெளியில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவி, இந்த மாதிரி பொண்டாட்டிலாம் இருந்தால் நாங்கள் எப்படி செய்வோம், இதை விட்டுட்டு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நுரிச்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படி தான் நமக்கு கோவம் வருது. இதை விட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்கப்பா. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை.